அப்போது நான் ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஓனர் சௌகரியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொழிற்கூடத்தை வந்து சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற வீனஸ் காலனிக்கு மாற்றினாங்க. அந்த வீட்டில் மாடி மேலே அந்த வீட்டு ஓனர் இருந்தார். அந்த ஓனரோட டிரைவர் காலையில் நான் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவேன். அப்போ அந்த டிரைவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சது. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் டைரக்டர் பீம்சிங் அப்படின்னு தெரிய வந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா அது பீம்சிங்கோடைய வீட்லயே வந்து நம்ம இருக்கிறோமேன்ட்டு. பட் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விசிட்டிங் ஹால் மாதிரி இருக்கும். ஒரு நாள் பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் அப்பப்போ வருவாரு. அந்த காம்பவுண்ட் வால் கிட்ட இருந்து பேசுவாரு. அப்புறம் ஒரு நாள் உள்ள வந்தாரு. உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் தெரிய வந்தது. அவர் வந்து டைரக்டர் பீம்சிங்கோட மகன். அப்போ இந்த மாடி மேல இருக்காரு இல்லைங்களா, இப்ப நான் ஓனர்னு சொன்னேன், அவர் வந்துட்டு பீம்சிங்கோட மூத்த மகன். அவர் பேர் வந்துட்டு மிஸ்டர் நரேன். அவர் வந்து ஒரு கான்சுலேட்ல வந்து அதிகாரியா ஒர்க் பண்றாரு அப்படின்னு அந்த டிரைவர் சொல்ல தெரியும். இப்போ என்கிட்ட இந்த பக்கத்து பிளாட்ல இருந்து வந்து பேசினாருங்களே, அவர் யாருனாக்கா எனக்கு முதல்ல அவர் தெரியல. போக போக தான் தெரிய வந்தது. அவரு தான் பி கண்ணன். பி கண்ணன்னாக்கா பாரதி ராஜாவுடைய கேமராமேன். அதாவது பாரதி ராஜா பேசும்போது சொன்னாரு ஒரு தடவை, நான் என் மனைவியோட இருந்த நாட்களை விட கண்ணனோட இருந்த நாட்கள் அதிகம். ஒரு படம் நான் பார்க்கறேனாக்கா நான் எப்படி அந்த காட்சிகளை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி கண்ணன் காட்டுவாரு. அவருடைய பார்வையில தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு புகழ்ந்து சொல்லுவாரு. ரொம்ப அப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்ணன் தான் சொன்னாரு, பி லெனின் அப்படிங்கிற எடிட்டர். அப்போ நாங்க வர்றதுக்கு முன்னால வரைக்கும் அந்த எடிட்டர் தான் கீழே வந்து அவருடைய ஆபீஸ் வச்சிருந்திருக்காரு. அந்த பி லெனின் தான் வந்துட்டு பீம்சிங்கோட மகன் பி கண்ணன். அவர் சொல்லும் போது சொல்றாரு, எங்க அப்பா பேரு பீம்சிங் கிடையாது, அவரோட உண்மையான பேரு பீமசேனா அப்படின்னு சொன்னாரு. தமிழர்கள் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் பீம்சிங்னு. அவர் பேர் வந்து பீமசேனா. கண்ணன் சார் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயமும் கொஞ்சம் நல்லதா இருந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருந்திருக்குது. அவர் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னன்னாக்கா, சில சமயம் காலையில டீ போட்டாங்கன்னா 40-45 கப்பு டீ வருமா ஒரே நேரத்துல. அவ்வளவு பேர் இருப்பாங்களாம் அங்க. சில நேரங்கள்ல எல்லாரும் ஒன்றா சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தாங்கன்னாக்கா பாக்குறது ஏதோ கல்யாண மண்டபத்துல அந்த விருந்துக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குமா. அப்போ நான் கேட்டேன், எப்படிங்க இப்போ அதை நினைச்சு பார்க்கும்போது எப்படிங்க, ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க, அந்த காலம்லாம் திரும்ப வராதுன்னு ஒரு மாதிரி வருத்தமா சொன்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சினிமாவில் வர்ற அந்த ஹீரோ, அவர் காட்டுற படங்களில் வர்ற ஹீரோக்கள்லாம் எப்படி அந்த குடும்பத்தோட அவ்வளவு பாசத்தோடையும் நெருக்கத்தோடையும் இருக்காங்களோ அதே மாதிரி இருப்பாருன்னு. அப்படி தாங்க எங்கள் அப்பாவும் இருப்பார், அவருடைய கேரக்டர் தாங்க அது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு ஜென்டில்மேனாவே இருந்திருக்கிறாரு. அப்புறம் சொன்னாரு, இந்த வீட்டுக்கு நிறைய பெருமை இருக்குதுங்க. ஒரு காலத்துல வந்துட்டு திலீப் குமார் அப்படிங்கிறவர் ஹிந்தியில மிகப்பெரிய நட்சத்திரம், சூப்பர் ஸ்டார். அவர் ஹிந்தியில அவரு இந்த வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. அமிதாப் பச்சன் வந்துட்டு போயிருக்காரு. முகமது ரஃபி ஒரு தடவை வந்திருக்காராம் அந்த வீட்டுக்கு. அவர் சின்ன வயசுல பார்த்த ஞாபகத்தை அவர் சொல்றாரு. பழம்பெரும் நடிகர்கள்லாம் இந்த வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க. இதுல சிவாஜி கணேசன் இருக்காரு பாருங்க, நம்ம சிவாஜி, அவரு அடிக்கடி வருவாராம். ஏன்னா அங்கிருந்து அவர் இருக்கிற அந்த வீடும் இதுவும் ரொம்ப பக்கம் தானே. இதுல இன்னொரு முக்கியமான முத்தாய்ப்பான ஒரு விஷயம், கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு பெரிய மரங்க. அந்த மரம் மிகப்பெரிய அளவுல விழுது விட்டு வியாபித்து வளர இந்த விதைய திரையில விதைத்தவர் திரு பீம்சிங் அவர்கள்.